ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். வாழ்க்கையில் நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் வளர்ந்தால் அந்த குணங்களிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் நம் அருகில் வந்து நிற்கும். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் சில தன்னை செதுக்கிக் கொள்ள வேண்டும். தன்னிடத்தில் விரும்பத்தகாத குணங்கள், வெறுக்கத்தக்க குணங்கள், பழக்க வழக்கங்கள், வார்த்தை தெளிவில்லாத நிலை, எரிந்து விழுதல், விரக்தி அடைதல், கோபப்படுதல், இது போன்ற நிலைகளை வெளி உலகத்திற்கு நீங்கள் காட்டாமல் இருக்கணும். அதுதான் வெளி உலகத்துக்கு போயிட்டு திருப்பி உங்ககிட்டருந்தே வரும். உங்களிடமிருந்து பெறப்பட்ட எண்ணம், சொல், செயல், இந்த மூன்றும் உங்கள்கிட்ட வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எவ்வளவோ தகுதி இருந்தும் முன்னேறாததுக்கு காரணம் என்னென்னா இதுதான். இதை நான் ஒரு சில இதை வரிசைப்படுத்தி சொல்கிறேன். ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், பிடிச்சிருந்தா பயன்படுத்துங்க. யாராவது உங்களுக்கு ஒரு கை கொடுக்கலான்னு வர்றாங்க, நீங்கள் இருக்கையில் அமர்ந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உட்காந்துக்கிட்டே கை கொடுக்கக்கூடாது. எழுந்து நின்று வணக்கம் அப்படின்னு கை கொடுக்கலாம். அது சின்னவங்களாகவும் இருக்கலாம், ஏழை எளியவராகவும் இருக்கலாம். நீங்கள் உன்னதமான நிலையை அடையணும். உங்களை எதிராளி பார்க்க வந்திருக்கிறார், அவருக்கு நீங்கள் எழுந்து நின்று கை கொடுக்கலாம், கை எடுத்து கூப்பிடலாம். இப்போ உங்களை நம்பி யாரேனும் உங்கள் பாதுகாப்பில் இருந்தால் அவங்கள நீங்கள் காப்பாற்றுங்கள். உங்களோடு இருப்பவர்களுக்கென தனிப்பட்ட ரீதியில் ஒரு மரியாதை உண்டு. நகைச்சுவை உணர்வோடு அவங்க பழகினாலும் பேசினாலும் நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை தவறாதீங்க. நிறைய பேர் அவன் நம்மகிட்ட தான் இருக்கிறான் அப்படின்னு அவனை ரொம்ப அலட்சியப்படுத்தக்கூடாது. அதுவும் நமக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு விருந்துக்கு போயிருக்கீங்க. ஒரு விருந்தினராக போன இடத்துல உங்களுக்கு தரப்படக்கூடிய உணவில் குறை கண்டுபிடிக்கக்கூடாது. அவங்களே கேட்டார், நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படி தான் நம்ம சொல்லணும். உப்பு புளி போன்ற விஷயத்தில் நம்ம அலட்டி உங்களை நீங்களே தரம் தாழ்த்தி கொள்ளக்கூடாது. இந்த குணங்கள் இருந்தால் நீங்கள் தவிர்த்துடுங்க. இப்போ நீங்கள் பணம் கொடுத்து வாங்காத எந்த ஒரு தின்பண்டமாக இருந்தாலும் அதனுடைய கடைசி துண்டை நீங்கள் சாப்பிடாமல் வாங்கியவருக்கே கொடுத்துருங்க. கடைக்கு போகிறோம், நண்பரோட டீ சாப்பிட்றோம், ஒரு சமோசா சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு, அதுக்காக டீயை குடிச்சிட்டு மிச்சத்தை கொடுக்க முடியாது. தின்பண்டம் ஒரு சமோசா வாங்குறாரு, 4 கட் பண்ணுறாரு, பேருக்கு அவர் ஒரு 2 எடுத்துட்டாரு, நீங்கள் ஒரு பீஸ் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு போதும் அண்ணாச்சி நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ வியாபாரம் தொடர்பிலோ அல்லது வேறு எந்த விஷயத்திலையோ நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையின் போது நான் அதை செய்கிறேன், இதை உங்களுக்கு தருகிறேன் என்ன முதலாவது வாக்கு நீங்கள் தராதீங்க. பின்னாளில் நீங்கள் நஷ்டமடைய அதுவே காரணமாக இருக்கும். 2 பேர் பேசும் பொழுது, வியாபார தொடர்பில் இருக்கிற பொழுது பொறுமை காணுங்கள். முதல்ல நான் அதை தர்றேன், இதை செஞ்சிட்றேன் அப்படின்னீங்கன்னா உங்கள்கிட்ட ஐஸ்வர்யம் வற்றி போகும், நஷ்டமும் வரும். இப்போ நீங்கள் செய்யாத வேலையினுடைய வெகுமதியை திருடாதீங்க. இப்போ ஒரு வேலையில் ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், கஷ்டப்பட்டு ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்கிறார், அதற்குரிய பாராட்டு உங்களை யாராவது தெரியாமல் பாராட்டினாங்கன்னா அதுதான். ஒருவேளை யாராவது ஒருத்தர் உங்களை போல் சாயல் உள்ளவர், அவர் என்ன பண்ணுவார், ஒரு பிரசித்தியாக இருப்பார், அவரும் நினச்சிட்டு உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, பெருமையாக சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது என்ன பண்ண, சாரி சார் நான் அவர் இல்லை, அவர் வேற ஆள் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னா பிரபஞ்சம் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தும். அதனால் பெரும்பாலும் அந்த பாராட்டு அவருக்கு தான் சார், எனக்கு இல்லை அப்படிங்கணும். உங்கள் குருவிடம் ஒரு கலையை கற்றுக்குறீங்க, கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமேலே எவ்வளோ அருமையாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா, சாரி சார் இது இன்னாரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயம், இந்த மரியாதை அவருக்கு தான் போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதே போல் எந்த வேலையிலையும் வீண் பலிக்கு உட்படாதீர்கள். அதனால் எவ்வேளையிலும் எந்த காலகட்டத்திலையும் உரிய தரப்பிடம் நேரடியாக சென்று உங்கள் நேர்மையை காட்ட தவறாது. யாராவது உங்களை பற்றி பள்ளி சொல்கிறாங்களா, நேராக அவங்க வீட்டுக்கு போங்க, நான் அப்படி இல்லை, என் நிலை இதுதான் அப்படின்னு நீங்கள் போய் அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணிடுங்க. உங்கள் மேலே வீண்பலி சுமத்துறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் மேலிடத்தில் இருப்பவரிடம் உங்கள் மீது நல்லெண்ணம் இருக்கும்படி பார்த்துக்குங்க. யாராவது கூட வேலை பார்க்குறவன் இடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் மேலதிகாரிகிட்ட போயிட்டு என்ன சொல்லணும், உங்களுடைய செயல்களை கரெக்டாக நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா அவர் புரிந்து கொள்வார். நேர்மைங்கிறது வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் உயர்க்கும், உதவும்.
இப்போ நீங்கள் இப்போ ஒருத்தர் வந்து டைரெக்டாக உங்களை விருந்துக்கு அழைக்கலை, இப்போ டைரெக்டாக ஒரு விருந்துக்கு உங்களை கூப்பிடலை, அவர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், ஆனால் அவர் கூப்பிடலை. நண்பர்களுடைய இந்த விஷயத்தை கராறு காட்டினாலும் பரவாயில்ல, போகாதீங்க. யார் அழைத்தாலும் போகாதீங்க. முக்கியமான ஒரு விஷயம், அவர் கூப்பிடட்டுப்பா, அவர் கூப்பிட்டா நான் போகிறேன் அப்படின்னீங்கன்னா, இது நண்பர்கள் விஷயத்துலையும் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் தப்பு இல்லை. உரியவர் அழைத்தால்தான் அங்கே நம்ம மரியாதை. எப்பவும் பேசும்போது கண்களை பார்த்தே பேசுங்க. உறவு இடத்துல போய் கெஞ்சாதீர்கள். அது எப்படியான உறவாக இருந்தாலும் சரி, உங்கள் மேல் இல்லாத தவறுக்காக மன்னிப்பு கேட்காதீங்க. அவன் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன்லாம் கேட்காதீங்க. ஒரு தடவை நீங்கள் பிழை செய்யாமல் கேட்கும் மன்னிப்பு காலம் முழுவதும் உங்களை அவர்களிடம் கெஞ்ச வைத்து உங்கள் தன்மானத்தை இழக்கச் செய்யும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். யாராவது உங்கள் வாழ்க்கைக்கு தந்ததாக நினைத்து கொள்ளாதீர்கள். யாராலும் உங்களுக்கு வாழ்க்கை தந்ததாக நினைத்து கொள்ளாதீர்கள். மிக முக்கியமான ஒரு உறவு ஒன்றின் மூலம் கிடைக்க எதற்கும் ஒரு நன்றி உணர்வோடு இருங்க. எல்லாத்துக்கும் ஒரு நன்றி உணர்ச்சியோடு இருந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால் அதே போல் நீங்கள் அவரால் தான் நான் வாழ்க்கை நல்லா இருக்கு, இவரால தான் வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டாம். அதை சொல்லி உங்கள் தன்மானத்தை தாழ்த்தி கொள்ளாதீங்க. ஆக நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்ளாத வரையிலும் இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்க ரெடியாது. அதே போல் நன்றாக உடை அணியுங்க. நாகரிகம் என்பது நவீன ஆடைகளை பார்த்தில்லை, உங்களை சீராக காட்டினாலே போதுமானது. நல்ல ட்ரெஸ் கோடு இருந்தால் போதும். அதே போல் நேர்த்தியான உடைகளின் மீது அவங்களை மதிக்கும்படியும் செய்யும். நேர்த்தியான உடை அணிச்சிங்கன்னா அவங்களை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். கிழிந்த ஆடைகளையும் உடம்புல தசைகளை பிரிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆடைகளையும் அலங்காரமும் மற்றவர்களுக்கு முன்னால் அருவருப்பாக தான் இருக்கும். அதனால் எங்கே போனாலும் பணத்தோடு செல்லுங்க. பணம் இல்லாத போது நண்பர்களே விருந்துக்கு அழைத்தாலோ சுற்றுலாவுக்கு அழைத்தாலோ அதை நிராகரிக்கிறது நல்லது. உங்களை நீங்களே பலவீனராக்கும் முயற்சி அது. குறிப்பிட்ட தொகையை நீங்களே நிரந்தர வைப்பாக வைத்துக்கொள்ள போராடுங்கள். தர்மம் செய்கிறேங்கிற பேரில் குடிகாரத்துக்கு பிச்சைக்காரர்களுக்கு தராதிங்க. நிலை அறிந்து தர்மம் செய்யுங்க. மருத்துவ உதவி செய்யுங்க, கல்விக்கு உதவி செய்யுங்க, திருமணத்துக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. இந்த காலத்திற்கு ஏற்றார் போல் உங்கள் நெருங்கிய உறவினரின் பெண் குழந்தையானாலும் குழந்தைக்கோ பெற்றோருக்கோ அசௌகரியத்தை உண்டு பண்ணுவது போல தூக்காமலும் தொடாமலும் இருங்க. யாரை எந்த வீட்டுக்கு போனாலும் இந்த பிள்ளைகளை போய் தொடாதீங்க, தூக்காதீங்க. அது அது அந்த குழந்தை பருவத்திற்கு நீங்கள் செய்யும் மரியாதை. 10 வயசு பிள்ளையாக தான் தொடக்கூடாது. குழந்தையாக இருந்துச்சுன்னா விருப்பம் இருந்தால் இது பண்ணலாம். அதனால் எதுவாக இருந்தாலும் கோபத்தை வெளிப்படுத்துவதில் நிதானமாக இருங்க. கோபமாக இருப்பது அது ஆற்றல் விரயம். அதனால் அதே மாதிரி மது அருந்துவது போல், ட்ரிங்க்ஸ் குடிப்பது போல், புகைப்படம் போடுறது அதெல்லாம் அநாகரிகம். ஆபாச குறியீடுகளை புகைப்படங்களை நீங்கள் வெளி உலகத்துக்கு பயன்படுத்துவதும் அது அநாகரிகம். அதே போல் இந்த கைகளை இப்படி வச்சுக்கிட்டு ஃபோட்டோவை காட்டுறது அப்படி காட்டுறது அதெல்லாம் தவறான விஷயம். அது குறைந்தது புகைப்படத்துலேருந்து அப்படி பண்ணுறவங்கிறது நீங்கள் விலைக்கு போயிருங்க. நேர்மையாக இருப்பதற்கு ஒரு பொழுது தயங்காதீங்க. நேர்மையாக இருப்பது போல் நடிப்பை மாத்திரம் காட்டாமல் ஒரு சின்ன அறையில் நீங்கள் மாத்திரம் இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே நேர்மையாக இருக்க முயற்சி பண்ணுங்க. நேர்மையாக இருப்பது என்பது மிகச்சிறந்த பெண்களிலும் ஆண்களிலும் குணம் மறவே மறவாது. நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற ஜோதியை அதுக்கு மதிக்க பழகிக்கங்க. உங்கள் உயிரை மதிப்பதும் உங்களை நீங்களே பாராட்டி கொள்வதும் உங்களை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பதும் உங்களுடைய வாய்மை, தூய்மை, நேர்மை இவைகள் தான் என்பதை சொல்லுகிறேன். இதெல்லாம் வளர்ந்து வரும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க. எப்பொழுதுமே சில நல்ல பண்புகள், குணங்கள் நம்மளிடத்தில் இருந்தால் பல தேவதைகள் நம்மக்கிட்ட வந்து சேரும். நிறைய பேர் சீக்கிரமே வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தோடு வளர்ந்துடுறாங்க. அவங்கள்ட்ட இந்த குணம் இருக்கும். மற்றவர்களிடமிருந்து படித்தது, பார்த்தது, கேட்டது இவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்றென்றும் சமூகத்திற்கு நன்றி உணர்ச்சியோடு நாமும் இருப்போம், நாமும் வாழ்வோம், வாழ்ந்து காட்டுவோம். நன்றி, வணக்கம்.